இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல் விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் மீன்பிடி தொழில் செய்பவர்கள் அதீத மீன்பாட்டை காணவும் நம் திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை
வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். துன்பப்படுவோரை துயர் துடைக்கும் அன்புமிக்க புனிதரே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருக்கரத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் நேர்மையான பாதையில் நடக்கவும், இறைவனின் திட்டத்தின்படி செயல்படவும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்யவும், அவருக்காக
எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரே, நாங்கள் கேட்பதை இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத் தருகின்றவரே, அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதியை ஏற்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உமக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் அன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சீடராக இயேசுவோடு உடனிருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரே, ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித அடைக்கல தாயின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமைமிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும்
அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரியங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவம் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆக தூய மரியாதையும் வாழ்வையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய் ஆண்டவராய் எனக்காக எல்லாமல் இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கு ஏவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர் நீர் எம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவர் நீர் எம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறை மாட்சியில் உள்ளவர் நீர். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் அல்ல
இறைவா, உம் திரு தூதர்கள் முதல் மறைச்சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சுயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய உள்ள இறை வார்த்தைகள். எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சூழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர்.
நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 47 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரிகளே, சகோதரர்களே, என்னிடம் உங்கள் மாலை பள்ளி எல்லாமே தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினார் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்துதலும் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாப்பரின் நவநாள் உமக்கு உகந்த பணியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும்
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது புனித சந்தியாக பறையடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காலங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வொரு அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தகுந்த நிலையை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும், மிகவும் குறிப்பாக இதோ முன்னால் மண்டையிட்டு பக்தியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் அனைவரோடும் உமது திரு அவை எந்நாளும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பினாளரே, எழுந்து நடப்பேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு சிறுவன் எட்வின் உம்மை நோக்கி இந்த தருணத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த மகன் விரைவில் எழுந்து நடக்கவும், மேலும் இத்திருத்தலம் நாடி குடும்ப பிரச்சனைகளால் பிரிந்து வாழக்கூடிய ஒவ்வொரு தம்பதியினரையும் அன்பின் திருக்குடும்பமாக மாற்றியிடவும், குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமண காரியங்கள் அனுகூலமாக வந்திருப்போரையும் மற்றும் நல்ல வேலை வாய்ப்பினை பெறவும், எண்ணற்ற காரியங்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய உன் இறைமக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமாதா, எங்களுடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் அன்னை கன்னிமரியின் கணவருமான புனித யோசேப்பு, எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடலுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது துலோத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்க அமைதியை ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி. இவரே புனித சந்தியாபுரி வழியாக நமக்கு அருள்வளங்களை பொழிவுவர். இச்செம்மறி விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் தகுதியற்றவர், அவர் வார்த்தைப்படி சொன்னேன். கிறிஸ்துவின் திருவுருள் காத்து நமக்கு நித்தியமாக அளிப்பதாக.
இன்றைக்கி சாயங்காலம் உட்காந்துக்குங்க ஒரு 5:50க்கு நானும் ஃபாதர் ஜேசுவும் பெஸ்கி காலேஜை விட்டு கிளம்பினோம். முன்னாடியே நமது பங்கு தந்தை அவர்கள் எப்படி வரணும்னு சொல்லிட்டு எனக்கு மேப் அனுப்பி விட்டார். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக முன்னாடி நாங்கள் ஒரு முறை வந்ததுனால வந்த பாதை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். கடைசியை பார்த்தா திருச்சி பஸ்ஸு போகிற வழியில் போய்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப தூரத்துக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பி இடையில இந்த மாரம்பாடி விளக்கு இருக்குல்ல, மாரம்பாடி விளக்குன்னு போட்டுருச்சு 7 கிலோமீட்டர்னு. ஓகே, அதுக்கு நேரம் போனால் மரவப்பட்டி போயிடலாம்னு சொல்லிட்டு அது நேரம் வண்டியை வளைச்சி வந்தோம். கடைசியில் பார்த்தா அது போகுது போய்கிட்டே இருக்குது. நான் கேட்குறத ஒரு பையன்கிட்ட மரவப்பட்டி எங்கடா தம்பி இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அப்படியே போங்க, போய் ரைட்டில் திரும்புங்க அப்படின்னு சொன்னான். அங்கே போனால் ரைட்டில் ரோடே இல்லை, எல்லா ரோடும் லெஃப்ட்லேயே வந்துக்கிட்டு இருக்குது. திரும்பி ஒரு அடியாக ஃபாதர் நல்ல வேலை 7 மணிக்கு தான் திருப்பலி அப்படின்னு சொன்னார். 5:50 கிளம்பி மாறி அங்கிட்டு போய் அதுக்கப்புறம் எட்ரா ஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸை போட்டு வர்றோம். அது சுற்றி யூஆர் அந்த ராங் ரூட்னு ஒரு லேடி பேசிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறது, கடைசியில் ஒரு சுற்றி மறுபடியும் இங்கே நின்ட்டோம். கரெக்டாக ஒரு 6:50 போல் இங்கே சேர்ந்தோம். நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எல்லாத்துலேயுமே என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் பயணம் செய்கிறோம் இல்லையா? எல்லாருமே பயணம் செய்கிறோம். பயணம் செய்யாத ஆட்களே இல்லை. அந்த பயணம் எல்லாமே சந்தோஷமான பயணம், எந்த ஒரு சிக்கலுமே இல்லாத பயணமாக இருக்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இன்றைக்கி நான் என்ன நினச்சேன், ஃபாதர் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக 6:30க்குலாம் நின்றுலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாதை நம்ம எதிர்பார்க்குறது மாதிரி எப்போவுமே என்ன செய்யாது, பயணம் இருக்காது. இது வெறுமனே பேருந்து பயணமோ நம்ம வர்ற இந்த சாதாரண பயணமோ இல்லை, நம்ம வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம வாழ்க்கை என்ற பயணமும் நம்ம நினைக்கிறது போலவே எல்லாம் நடக்காது. கண்டிப்பாக தவறி போவோம், கண்டிப்பாக தடுக்கி விழுவோம், கண்டிப்பாக தடம் மாறுவோம், கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் தடம் புரளுவோம். இருந்தாலும் கூட இறைவன் இலக்கை நோக்கி நம்மை அழைத்து வருவார் என்ற அந்த ஒற்றை நம்பிக்கை இருக்கிறது தான் உண்மை. ஆமாவா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கும். நாங்கள் நொவிஷியரில் இருக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, அனுமந்தராயங்கோட்டை மக்களோட திருப்பயணம் போவோம். எங்கள் வேளாங்கண்ணிக்கு நடந்து திருப்பயணம் போவோம். போகும்போது நாங்கள் சின்ன பசங்க, 17 வயசு பசங்க நாங்கள். இப்போ கொஞ்சம் உடம்புலாம் போட்டு கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறோம். அப்போ சின்ன பசங்க. அந்த அக்காங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தூரந்தாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக போய் அந்த லைட் தெரியுது பாரு, அந்த லைட்டு தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அந்த லைட்டை பார்க்குறதுக்கு என்ன செய்ய அப்படின்னா போவோம் போனதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் திறந்தா அப்படின்னா அடுத்த லைட்டை காமிப்பாங்க. அப்படி சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா எங்களை அந்த பயணத்தில் கூப்பிட்டு போவாங்க. நான் இதை சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், நாம் அனைவருமே வாழ்விலே பயணிகள். அதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் அனைவரும் பயணித்து வருகிறோம் என்பது உண்மை. ஆனால் இன்று நீங்களும் நானும் பயணித்து வந்திருப்பது சாதாரண ஒரு பயணம் அல்ல. இது சாதாரண பயணமா? என்ன பயணம்? திருப்பயணம். நாம் ஒரு திருப்பயணத்தை மேற்கொண்டு இந்த திருத்தலத்தை நாடி இந்த திருத்தலத்திலே வாசம் செய்கிற புனித சந்தியாகப்பரினுடைய வேண்டுதலை நாடி இங்கு வந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இந்த திருப்பயணம் என்று சொல்லுகின்ற போது ஒரு திருப்பயணிக்கு உள்ள மனநிலை நமக்கு வேண்டும். அந்த திருப்பயணிக்கு உள்ள மனநிலை என்ன என்பதை இன்றைய முதல் வாசகம் மிகவும் சிறப்பாக எடுத்துச் சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே, நீங்கள் கடவுளினுடைய கரங்களில் இருக்கின்ற களிமண் போன்று என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் களிமண்ணோட விளையாண்டுருக்கிறீங்க? இப்போ உள்ள பசங்கள்லாம் என்ன விளையாடுறாங்க? ஸ்லைமில் விளையாடுறாங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு, கெமிக்கல் போட்டு அதில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ உள்ள சின்ன குழந்தைங்கள்லாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் குளத்துல இருந்து என்ன செய்வோம் அப்படின்னா, களிமண்ணை எடுத்து நல்லா களிமண்ணில் மாட்டு வண்டி, அப்புறம் அந்த தட்டு, சோறு செய்கிற அந்த பானை, அதெல்லாம் செஞ்சு சோறு காய்ச்சி குழம்பு வச்சுலாம் விளையாடுவோம் சின்ன பிள்ளையில. அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கைபேசியில தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. களிமண்ணை வச்சு யாரும் விளையாடுறதில்ல. அதனால இந்த களிமண்ணை பற்றி சொன்னால் நிறையா இந்த இளைய சமுதாயத்துக்கு புரியாது. அந்த களிமண் எப்படி அப்படின்னா, இந்த களிமண்ணை நீங்கள் மாட்டு வண்டியாக செய்யலாம்.
அதுக்கப்புறம் நான் இல்லை அதை மோட்டார் சைக்கிளை செய்யணும்னு நினச்சேன்னா அதே களிமண்ணை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா மோட்டார் சைக்கிளை மாற்றலாம். செய்பவர் கையிலே அந்த திறமையை அவர் என்ன செய்யலாம், பயன்படுத்தி எப்படி வேணாலும் செய்யலாம். இதை சொல்வதற்கு காரணம், ஆண்டவர் கையிலே நாம் களிமண்ணாக இருக்கிறோம் என்றால் எப்படி ஆண்டவர் என்னை பண்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதற்கு ஏற்ப என்னையே நான் அவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு திருப்பயணிக்கு உள்ள மனநிலையாக இருக்க வேண்டும். ஒரு திருப்பயணி என்பவர் தன்னையே முழுமையாக இறை விருப்பத்தை நிறைவேற்றும் ஒரு திருப்பயணியாக நம்மையே ஒரு சாதாரண களிமண் போல ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற போது, எனது சித்தம் இல்லை இறைவா, உனது சித்தமே நிகழ வேண்டும். எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாகணும்னு நினைக்கிறேன். எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு கால் நடக்கவே முடியல, கால் எழுந்து நடக்க நினைக்கிறேன். இருந்தாலும் எனது சித்தம் அல்ல, உனது சித்தம் நிறைவேறட்டும் இறைவா என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற மனநிலைதான் ஒரு திருப்பயணியினுடைய மனநிலை. ஒரு திருப்பயணி முழுமையாக இறை விருப்பத்தை மட்டுமே, இறைவா உமது விருப்பம் என்னவோ அதுவே எனக்கு நிகழட்டும். எனக்கு ஆசை இருக்கு, என்னுடைய கடன் தொல்லை எல்லாம் போகணும்னு ஆசை இருக்கு. இருந்தாலும் இது என் விருப்பம் அல்ல, உன் விருப்பம் இறைவா என்று இறை விருப்பத்தை நிறைவேற்றும் திருப்பயணிகளாக நாம் அனைவரும் வாழுகின்ற போது கண்டிப்பாக என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் முன்னெடுக்கின்ற திருப்பயணம் அர்த்தமுள்ள ஒரு திருப்பயணமாக இருக்கும். அதற்கு முதல் படியாக நீங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இறை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு திருப்பயணியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல பொறுமை ரொம்ப அவசியம். ஆமாவா இல்லையா? பொறுமை ரொம்ப அவசியம். எதுல அப்படின்னா, இங்க ஆலயத்தை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, இங்க பொறுமை ரொம்ப அவசியம். நான் யதார்த்தமா சொல்றேன். நம்ம இதுல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம வெளியில போய் பொறுமையா இருக்கிறது ரெண்டாவது. இங்கே எப்படி பொறுமையா இருக்கிறோம்? ஆண்டவருடைய திருவுடலை பெறுவது என்பது இந்த திருப்பலியினை மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். ஆண்டவருடைய திருவுடலை பெறுவது என்பது தகுந்த தயாரிப்போடு ஆண்டவருடைய திருவுடலை நான் பெறுகிறேன் என்று சொல்லுகின்ற போது, திருப்பயணத்தில் வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகள் நீங்கள் இதை முதலில் இங்கே தொடங்குவோம். வெளியில போய் அப்புறம் அந்த பொறுமை தானா வந்துடும். எனக்கு அடுத்திருப்பவர் எனக்கு முன்னால் வாங்கட்டும் என்ற அந்த ஒரு தாராள மனசு இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் விட்டு கொடுக்குற வாழ்க்கை, பங்காளிகளுக்கு விட்டு கொடுக்கறது, மாமியார் மருமகளுக்கு விட்டு கொடுக்குறது, அதெல்லாம் தானாக வந்துடும். ஆக இங்கிருந்து நாம் துவங்குவோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே முழுமையாக தியாகமாக்கி நாம் வாழ்வு வர வேண்டும் என்று தன் வாழ்வை இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையே நீ பிறருக்கும் செய், அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லுகிறார். நான் முன்னாடி நன்மை வாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா? இல்ல, அந்த பாட்டி வயசான பாட்டியா இருக்கிறாங்க, அவங்க நன்மை வாங்கட்டும். அந்த அக்கா குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க, நீ வாங்குமா, நான் வெயிட் பண்ணி மெதுவா வாங்கிக்கிறேன். அந்த ஒரு மனநிலை தான் அற்புதமான ஒரு திருப்பயணியினுடைய மனநிலை. என் அன்பிற்குரியவர்களே, அந்த மனநிலையை நாம் கொண்டிருக்கின்ற போது கண்டிப்பாக நாம் இந்த புனிதருக்கு மேற்கொள்ளுகின்ற அந்த திருப்பயணம் நம் வாழ்விலே பிரதிபலிக்கும். இந்த புனிதர் தன் வாழ்விலே அத்தகைய ஒரு வாழ்வை வாழ்ந்தார். திருப்பயணியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருத்தூதராக இருந்து அவருடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் பெற்றார். ஆகவே இந்த நாளிலே நாம் அனைவரும் இறை விருப்பத்தை நிறைவேற்றும் திருப்பயணிகளாக வாழ வேண்டும் என்று இந்த நற்கருணை நாதர் முன்னால் வேண்டுவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எவ்வாறு நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பார் என்று. நாம் அனைவரும் அவரால் தேர்ந்து கொள்ளப்படக்கூடிய நல்ல மக்களாக, பொறுமை மிக்கவர்களாக, தியாகமிக்கவர்களாக, தாராள மனம் கொண்டவர்களாக, அடுத்தவருக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான வாழ்வை வாழக்கூடிய நல்லதொரு இறை விருப்பத்தை நிறைவேற்றும் திருப்பயணிகளாக வாழ நற்கருணைநாதர் கண்டிப்பாக நமக்கு அருள் தர வேண்டும் என்று அனைவரும் அன்பிற்குரியவர்களே கண்களை மூடுவோம். இறைவா,
இதோ எங்கள் முன்னால் நற்கருணையிலே முழுமையாக பிரசன்னமாக இருந்து எங்களுக்கு தேவையான எல்லா விதமான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு மேலான நன்றி கூறுகின்றோம் இறைவா. என்னாலும் நாங்கள் நன்றி சொன்னாலும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் அது போதாதையா. ஏனென்றால் நீர் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு அளப்பெரிய அன்பு, எங்களுக்காக நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய தியாகம் மிகப்பெரிய தியாகம் இறைவா. இதுவும் அன்பு பிள்ளைகளாகிய எங்களை திருப்பயணிகளாக இந்த புனித சந்தியாகப்பருடைய திருத்தலத்திற்கு அழைத்து வந்து சத்து நிறைந்த சந்தியாகப்பருடைய வேண்டுதலால் எத்தனையோ விதமான அருள் வரங்களையும் அற்புதங்களையும் அடிக்கடி பொழிந்து கொண்டிருக்கிறீரே, எத்தனையோ புதுமைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறீரே இறைவா. உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம் இறைவா. அற்புதம் நீரூற்றாலும் அற்புதத்திலே எண்ணெய் பொங்கி வழிவதாலும் எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நற்கருணையிலே முழுமையாக பிரசன்னமாக இருந்து நற்கருணை வழியாக என்னாலும் எங்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் அன்பு இறைவா, இதோ இந்த வேளையிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய எங்கள் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இறைவா. இதோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் திருப்பயணிகளாக அனைத்தையும் உமது விருப்பப்படி நிறைவேற்றக்கூடிய ஆவல் கொண்டவர்களாக வந்திருக்கிறார்கள். இதோ இந்த வேளையிலே இங்கே குழுமை இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன் இறைவா. நீர்தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் உள்மன தேவைகளையும் அறிந்தவராக அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த மாபெரும் ஒப்பற்ற கடவுளாக நீர் அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே இந்த நல்ல நேரத்தில் வேண்டுகிறோம் இறைவா. இதோ எத்தனையோ தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் இதயங்களுடைய தேவைகளை நீர் மட்டுமே அறிவீர் இறைவா. நாங்கள் அனைவரும் பாவிகள், இருந்தாலுமே கூட பாவிகளாகி எங்களை உமது கனிந்த பேரிரக்கத்தால் அன்பு செய்து எங்களை உமது அன்பின் கருவிகளாக ஒவ்வொரு நாளும் திகழ எங்களுக்கு அருள் வரங்களை பொழிகின்றீரே. இதோ பல்வேறு தேவைகளோடு இங்கே உமது அருள் வரத்தை நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அன்பே உருவான இறைவா, குழந்தை வரத்திற்காக ஏங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பதியினரை நீர்தாமே நிறைவாக ஆசீர்வதியும். நீர்தாமே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை நீர்தாமே கொடையாக தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் இறைவா. எத்தனையோ பிஞ்சு குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறார்கள். உமது அருளை நேடி உமது அன்பினுடைய அந்த அறிவாற்றலை அவர்கள் பெற்றிட வேண்டும் என்று இதோ இல்லம் தேடி வந்திருக்கிறார்கள். இந்த அன்பு குழந்தைகள் அனைவரையும் நீர்தாமே ஆசீர்வதியும் இறைவா. அவர்கள் அனைவரும் படிப்பிலும் ஞானத்திலும் நல்லொழுக்கத்திலும் என்னாலும் சிறந்து விளங்கி உமக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சிறப்பான விதத்தில் உம்மிட வேண்டுகின்றோம் இறைவா. எத்தனையோ ஆசிரிய பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கல்வி பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரிய பெருமக்களையும் மேலும் எத்தனையோ விதமான பணிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற அன்பு மக்கள் அனைவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்கள் அனைவருக்கும் நீர்தாமே என்னாலும் பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு அருள் உதவிகளை பொழிந்தருளும் இறைவா. எத்தனையோ இளைஞரை இங்கே கூட்டி வந்திருக்கிறீர். எத்தனையோ இளம்பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உமது அருளை நாடி வந்திருக்கக்கூடிய இந்த இளையோர் அனைவரும் உமது அன்பிலே இன்னும் அதிகமாக ஆர்வம் கொண்டு உம்மை இன்னும் அதிகமாக இந்த இளம் வயதிலே இறுக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பேர் ஆர்வத்தை எம் இளைஞர்களுக்கு நீர் தந்திட வேண்டும் என்று சிறப்பான விதத்தில் மன்றாடுகின்றோம் இறைவா. இதோ இந்த இக்கட்டான தருணத்திலே வாழ்விலே என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நீர்தாமே துணை இருந்து உமது தூய ஆவியை அவர்களுக்கு கொடையாக கொடுத்து அவர்கள் உமது தூய ஆவியினுடைய வழி நடத்துதலால் என்னாலும் நல்லவற்றை மட்டுமே தேர்ந்து தெளிந்து நல்லவற்றை நாடக்கூடிய அந்த ஒப்பற்ற வரம் பெற்றவர்களாக திகழ நீர்தாமே அருள்தாரும் இறைவா. பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உமது அன்பின் உறவால் என்னாலும் குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய ஒப்பற்ற செல்வங்களாக திகழக்கூடிய பெற்றோர்கள் நீர்தாமே ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் எவ்வாறு அன்னை மரியாவும் சூசையப்பரும் நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பினார்களோ அதுபோல திரு குடும்பங்களாக குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய சக்தியை நீதாமே பெற்றோர்களுக்கு நிறைவாக தந்தருளும் இறைவா. எத்தனையோ வயது முதிர்ந்த பாட்டி தாத்தாக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இரும்.
தன் பிள்ளைகளால், சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ வயது முதிர்ந்த பெற்றோர்களோடு நீர்தாமே இருந்து அவர்களுக்கு பக்க பலமாக, அவர்களுக்கு நீர்தாமே உடன் துணையாக இருந்து அவர்களை காத்து வழி நடத்தி நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்திட வேண்டுகின்றோம். இறைவா, இந்த சக்தி நிறைந்த சந்தியாகப்பனுடைய திருத்தலத்தை நாடி எத்தனையோ உடல் நோயுற்ற பலர் வந்திருக்கிறார்கள். இறைவா, நீர்தாமே இந்த அருள் நிறைந்த தருணத்திலே நற்கருணையிலே வாசமாகி உமது அன்பின் அருள் ஆசிரியரின் நிறைவாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு குணப்படுத்தியறல உம்மை வேண்டுகின்றோம். இறைவா, எத்தனையோ மக்கள், எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தும் கூட இன்னும் குணமாகாத பல்வேறு நோய்களோடு உமது அருள் வரம் ஒன்றே போதும் என்று இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்திட வேண்டும் என்று உம்மை சிறப்பான விதத்திலே வேண்டுகின்றோம். இறைவா, எத்தனையோ பேர் கடன் பிரச்சனைகளால், பொருளாதார பிரச்சனைகளால் இங்கே வந்திருக்கிறார்கள். உள்ளத்தினுடைய தேவைகள் அனைத்தையும் உம்மிடம் மட்டுமே ஒப்பு கொடுத்து, குடும்பத்தினுடைய கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இறைவா, பொருளாதார சிக்கலிலிருந்து அவர்கள் அனைவரையும் மீட்டு நீர்தாமே அவர்களுக்கு எந்நாளும் வளத்தையும் வரத்தையும் நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, எங்கள் பங்கு தந்தையை நிறைவாக நீர்தாமே ஆசீர்வதித்து இங்கே இருக்கக்கூடிய அருள் சகோதரி நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் வழியாக இன்னும் அதிகமான அற்புதங்களையும் அருள் வரங்களையும் இந்த கிராமத்திற்கு நீதாமை பெற்றுத்தர வேண்டும் என்று சிறப்பான விதத்தில் மன்றாடுகின்றோம். இறைவா, தமிழகத்தினுடைய கேரளாவில் இருந்து பல்வேறு இடங்களில் இருந்து உமது அருளை நாடி வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்து தேவைகளையும் அறிந்தவராக அவை அனைத்தையும் புனித சந்தியாகப்பனுடைய தொடர் வேண்டுதலால் அவர்கள் அனைவருக்கும் அற்புதமாக அதிசயமாக பெற்றுத்தர வேண்டும் என்று உண்மையை மன்றாடுகின்றோம். அன்னை மரியே, ஆண்டவரின் தாயே, என்னாலும் எங்களோடு இருந்து எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அன்னையே, இதோ இங்கே இருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கி எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு திருமகனினுடைய இறை விருப்பத்தை நிறைவேற்றும் திருப்பயணிகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் பொறுமையிலும் கனிவிலும் பணிவிலும் துணிவிலும் திகழக்கூடிய வல்லவர்களாக எங்களை உருமாற்றி உமதாக்கிட அருள் வேண்டுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பரமதந்தையே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உன் திருவுடல் திருரத்தமாகியவற்றில் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.